வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இப்போ ராய் களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிக்க வச்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து எக்ஸஸ் ஹாட் வாட்டரை தனியாக வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே மறுபடியும் கிளறதுக்கு வசதியாக இருக்கும். மறுபடியும் சில்லுன்னு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ அந்த பாயிலிங் வந்து அப்படியே அடங்கிடுது பாருங்கள். அடங்கினதுக்கப்புறமா ராய் மாவை வந்து அதில் போடணும். ராய் மாவு அதில் 2 டம்ளர் போடுறோம், இன்னொரு டம்ளர் போடுறோம். நல்லா பாயில் ஆனோடனே அந்த பாயில்டு வாட்டரை கொஞ்சமாக எக்ஸஸ் வாட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லுன்னு தண்ணி ஊற்றினோம்னா அந்த பாயிலிங் அடங்கிடும். அப்புறமா அந்த ராய் மாவு அதில் போடுங்க. போட்டு அப்படியே விடணும் கொஞ்சம் நேரம். இதுக்கு பேர் துடுப்பு. அந்த துடுப்பை இப்படி சென்டரில் வைக்கணும். சென்டரில் வச்சா அப்படி ராய் மாவு நல்லா வேகும். ராய் மாவு நல்லா வேகும். அப்படி நடுவில் வச்சு விட்டுருங்க. அது அப்படி பாயில் ஆகுது தண்ணி. அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க ராய் களி செய்கிறதுனா. ஸோ நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ ராய் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், அது பாயில் ஆகி கீழே வருது. உடனே அடுப்பை ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணி அப்படியே மினிமம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அந்த துடுப்பை வச்சுட்டு ஸ்லோவாக இப்படி கிளறணும். கிளற அந்த துடுப்பு வந்து அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ளாட்னஸில் அப்படியே ஸ்லோவாக அது வேகும். அப்படி இட்லி மாவு மாதிரி நல்லா பஞ்சாட்டாக இட்லி வர மாதிரி ராயும் பஞ்சாட்டாக வரணும். அதுக்காக தான் இந்த துடுப்பு, அதுக்காக தான் இந்த மாதிரி கிளறது. இப்படி ஸ்லோவாக கிளறுங்க. அந்த துடுப்பு ஃப்ளாட்டாக இருக்கிறனால அந்த கட்டி விழுறத நம்ம வந்து அப்படியே உடச்சி விட்டுறணும். இந்த துடுப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி ஸ்லோவாக கிளற அந்த கட்டியெல்லாம் அப்படியே மெதுவாக உடஞ்சிரும். அந்த ஓரத்தில் அப்படியே நசுக்கி விடணும். ராகி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆயுர்வேதிக் முறைப்படி பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு ஃபுல்லாக பஞ்சபூதத்தால் ஆகிருக்கு. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ அந்த பஞ்சபூத அத்தனையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால எக்ஸஸ் வாட்டரை நம்ம உடம்புல சேர விடாது. அதேமாதிரி ப்ளோட்டிங் எல்லாம் இருக்காது. ஸோ வாயுவையும் நமக்கு வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸஸ் வாட்டரும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஃபைபர் ரொம்ப அதிகம். ஃபைபர் அதிகமானதுனால உங்களுக்கு வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். ஃபைபர் ரிச்சு. கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால போன்ஸுக்கு, மசிலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியமும் அதிகம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் ஃபுட்னே நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு துடுப்பை வச்சுக்கிட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோவாக கிளறணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி விழுந்ததுனால அதை அப்படி சைடில் போட்டு அமுத்தி விடணும். இந்த துடுப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி விடக்கூடாது, கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பொறுமையாக செய்யணும். ஃபைபர் ரிச்சு, கால்சியம் ரிச்சு, டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரொம்ப அதிகம். அதேமாதிரி மசிலுக்கு நல்லது. ராகி வந்து கம்ப்ளீட் ஃபுட்னே சொல்லலாம். அதனால தான் அந்த காலத்தில் ராய் களி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. கூட வந்து கீரையை கடைஞ்சி சாப்பிடுவாங்க. அல்லது நிலக்கடலை சட்னி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறணும். கிளற அது அப்படி கெட்டியாகும். இப்போ தண்ணி பற்றலைன்னா ஹாட் வாட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து எக்ஸஸ் வாட்டரை அப்படி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ராகியை வந்து நைட்டே ஊற வச்சு, ஓவர் நைட் ஊற வச்சு, அதை காலையில் நல்லா முளைக்கட்டி அப்படியும் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ராய் மாவு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி நிறையா இருக்கும். ஸோ முளைக்கட்டின ராய் மாவும் பெஸ்ட்டு உடம்புக்கு. ஸோ கண்டிப்பாக ராயை டெய்லி ஒரு நேரமாவது சேர்த்திக்கணும். அப்போ தான் அந்த பஞ்சபூத பேலன்ஸ் கரெக்டாக நம்ம உடம்புல நடக்கும். போன்ஸ்க்கும் ரொம்ப நல்லது, மசிலுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எர்த் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ஏர் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், ப்ளோட்டிங் எல்லாம் இருக்காது. வாட்டர் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கூலிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி
மைண்டும் காம் டவுன் பண்ணும். ஸோ ராகியை வந்து கம்ப்ளீட் ஃபுட்னே சொல்லலாம். ஃபைபர் ரிச், கால்சியம் ரிச், இட்ஸ் எ கம்ப்ளீட் ஃபுட். ஸோ நம்ம அந்த காலத்தில் தான் ராகி மட்டுமே சேர்த்திப்பாங்க, அரிசி கிடையாது. ஸோ இப்போ ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கறனால ஹாட் வாட்டரை நம்ம வந்து லைட்டாக போட்டு அதை வந்து ஓரத்துலலாம் சரி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கட்டி விழுந்ததெல்லாம் குறைஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த துடுப்பு நடுவில் சென்டரில் வச்சுட்டு ஸ்லோவாக கிளறணும். அது அப்படி கெட்டி ஆகுது, ஈஸியாக கெட்டியாயிரும். வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும், கையில் வந்து பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி துடுப்பு இருந்ததுனா தான் ஈஸியாக நம்ம கிளற முடியும், நல்லா சாஃப்டாகவும் வரும். நம்ம கிளறி வச்சுக்கிட்டோம்னா 2 days 3 days நம்ம வச்சு சாப்பிட்லாம். டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்குது, எக்ஸஸ் ஃப்ளூயிடை சேர்த்த விடாது. ஸோ எக்ஸஸ் வாட்டர் ஃபுல்லாக யூரினில் போயிடும். டையூரெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, கால்சியம் ரொம்ப அதிகம், போனுக்கு ரொம்ப 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 முக்கியம். இது பாருங்கள், இப்போ வந்து கிளறிட்டே இருக்கும். அப்படி வேக 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 கம கம கமன்னு வாசனை வரும். கண்டிப்பாக வயசானவங்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நேரமாவது ராய் கூழோ அல்லது ராய் களியோ இந்த மாதிரி சேர்த்திட்டோம்னா போன்ஸை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சுக்கலாம். லங்ஸுக்கும் ரொம்ப நல்லது. இதில் நல்ல ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறனால அது நல்ல தூக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், நல்ல காமிங் ஸ்லீப் கிடைக்கும், நல்ல தூக்கம் வரும். ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிட் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப நல்லது தூக்கத்துக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோலுக்கும் நல்லது, கூலிங் எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து செமி சாலிட் கூல் பதத்துக்கு வந்துருச்சு. இது நான் கொஞ்சம் கெட்டியாக காய்ச்சினோம்னா கூல் களி பதத்துக்கு வந்துடும். விட்டோம்னா அடி பிடிச்சிரும், கிளறிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது. ராய் களி கிளறது கஷ்டமாக இருந்தால் ராய் கூழாவது குடிச்சிடணும் டெய்லி. கால் வலியெல்லாம் வராது. அடுப்புலேருந்து இறக்கி ஒரு கார்னரில் வச்சு இந்த மாதிரி நல்லா துடுப்பு போட்டு கிளறுங்க, அப்போ தான் இட்லி மாதிரி சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்து பாத்திரத்தில் 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பி அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருக்கோம். இன்னும் ஒரு 5 minutes ரெடி ஆயிரும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி சூட்டோடு அப்படி மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா ராய் களி ரெடி ஆயிடுச்சு. முக்கியமான பாயிண்ட் என்னென்னா கட்டி சேராமல் பார்த்துக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.